ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றி ஆண்டுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த அதிகாலை ஆவியானவரோடு அப்படிங்கிற இந்த வேத தியானத்துக்கு உங்களை இயேசுவின் நாமத்திலே அன்பான உள்ளத்தோடு வரவேற்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் சபையார் அனைவருக்கும் கூட வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுதும் தேவ நாம மகிமைக்காக நாம் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து பாடல் எண் 11 நன்றியால் துதிப்பாடு என்கிற பாடலை நாம் பாடலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவநாம மகிமைக்காக இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவையும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவையும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து ஒரு சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம், சங்கீதம் 1 நாம் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். இப்போதும் கூட தேவன் இந்த வசனத்தின் மூலமாக பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுவீராக. இந்த நாளுக்குரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மூடி கர்த்தர் எங்களை காத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 1:3 மூன்றாவது வசனத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் செய்வது வாய்க்கும் என்றால் அதோடைய பதில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன் செய்வது வாய்க்கும். நாம் வேதத்தில் பிரியமாயிருக்கும்போது கர்த்தர் நாம் செய்வதை வாய்க்க பண்ணுவார். அதே போல் அடுத்ததாக இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும்போது, அந்த வேதத்தை மெடிடேட் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய செயல்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நமக்கு வாய்க்கும் போது நம்ம கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம எப்படிப்பட்டவர்களாக வைத்திருப்பாராம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இலையுதிராதிருக்கிற மரம், தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரம், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் மரங்களோட இலைகளை பார்க்குற நேரம் கொஞ்சம் சுருங்கி தான் காணப்படும். நம்ம ட்ராவலிங்கில் போகிற நேரம் நிறைய மரம் வந்துச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதே மரத்தை ஒரு சின்ன மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த இலைகள்லாம் பசுமையாக இருக்கும். நம்ம இது சாதாரணமாக பார்க்குறது. ஆனால் நீர்க்கால்கள் ஓரமாய் அந்த ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற அந்த மரம் எப்போதுமே அதனுடைய இலை பச்சையாக இருக்கும். மாத்திரமல்ல, அது கனியை கொடுக்கும். தேவன் நம்மிடத்திலிருந்தும் கனியை எதிர்பார்க்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆவியின் கனி 9, ஆவியின் வரங்கள் 9. பவுல் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நம்ம நாடணும்னு சொல்லுவார். மேலானவைகளை தேடுங்கள். 1 கொரிந்தியர் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த வரங்கள் 9 வரங்களை பற்றியும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதே 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த கடைசியில் இவர்கள் அன்பு தான் பெரிது, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த 3ம் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது அப்படின்னு சொல்லி பவுல் முடிக்கிறத பார்க்குறோம். ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்.
ஆவியின் கனியோ, நாம் ஆவியின் கனி 9ன்னு சொல்கிறோம். நீங்கள் வரங்களில் பார்த்தா ப்ளூரலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆவியின் கனிங்கிற நேரம் ஆண்டவர் சிங்கிளில் தான் சொல்கிறார். ஆவியின் கனியோ, நம்ம இடத்துல இந்த 9 விதமான கனிகளும் காணப்படணும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த 9 விதமான கனிகளையும் எதிர்பார்க்கிறார். நாமளும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் அந்த கனி கொடுக்கிறத நம்மளிடத்துல விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வைத்திருப்பார். இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படி நம்மக்கிட்ட இந்த கனிகளை நம்ம வச்சிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். என்னுடைய வாலிப வயதில் நான் அப்போ தான் முதல்ல கர்த்தருக்குள்ளே வந்த நாட்கள். ஒரு நியூ இயர் ப்ராமிஸ் கார்டு எடுக்கணும், வாக்குத்தத்த வசனங்களை எடுக்கிற நாட்களில். அப்போது நம்ம காலேஜில் படிக்கிற நேரம் எல்லாரும் கேட்போம், எடுத்து முடிச்சுட்டு உனக்கு என்ன வசனம் வந்துச்சு, என்ன வசனம் வந்துச்சுங்கிற நேரம் எனக்கு கொடுத்த வசனம் கர்த்தர் யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் தான் எனக்கு கொடுத்த வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனம் முதல்ல வந்த புதுசில் எல்லாரும் பார்ப்பாங்க, ஃபுல்லாகவே எழுதி இருந்தது. எனக்கு நிறைய பெரிய வசனமாக இருக்கு என்னது, உடனே அப்படியே கொடுத்துருவாங்க. ஓ, யோவான் 15ல் 16வது வசனமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துருவாங்க. சின்ன வசனமாக இருந்தால் ரீட் பண்ணுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இது என்னடா இது, எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்னு. ஆனால் அந்த வருஷம் முழுவதும் நான் அந்த வசனத்தை தியானித்தேன். அப்போவே எனக்கு தோணுச்சு, கர்த்தர் நம்மளை கனி கொடுக்கும்படியாக நிறைய இடங்களுக்கு கொண்டு போகிறார் போல். அப்போ நான் படிக்க தான் செய்கிறேன், காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்மளை நிறைய இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார் போல் அப்படின்னு நான் நினச்சேன். அதே போல் கர்த்தர் நடத்தினார். அதுபோல் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு உரிய எதிர்காலத்துக்கு உரியதையும் கர்த்தர் நம்மளை ஏன் உண்டாக்கினார். இதில் பாருங்கள், இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படியாக, நம்ம கனி நிலைத்திருக்கும்படியாகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கூட கர்த்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். அதே அதிகாரத்தில் பாருங்க, யோவான் 15:1-2 பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மளை சுத்தப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும். இந்த உலக மனிதர்கள் நம்மளிடத்திலிருந்து குற்றம் குறைகளை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு நன்மை செய்யுங்க, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்கன்னா அதைத்தான் பெருசுப்படுத்துவாங்க. ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாய் சுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் உங்களை வணைவார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய கனியினால தான் நம்ம அறியப்படுவோம் என்று மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுமா. நம்ம நல்ல கனியை கொடுக்கணும். கர்த்தர் சொன்ன அந்த ஆவிக்குரிய கனியை கர்த்தர் கொடுக்கணும். நம்ம நல்ல கனி கொடாமல் இருந்தோன்னா தேவன் இடத்துல கேட்போம். கர்த்தர் நம்மளை கனி கொடுக்கிற மரமாக வச்சுருக்கணும். கனி இல்லாத வாழ்க்கையாகவும் நம்ம வாழக்கூடாது. தேவன் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் எரு போட்டு கொத்தி நீர் பாய்ச்சுகிறேன், அப்போ கனி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பை
நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவே, இப்பொழுதும் இந்த வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தை தியானிக்கும் போது வேதத்தை பிரியமாயிருக்கிற மனுஷன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மனுஷனாயிருப்பான், கனி கொடுக்கிற மனிதனாயிருப்பான். நாங்களும் அப்படி கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே, நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக நாங்கள் செய்வது வாய்ப்பதாக கர்த்தர் அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. கனி செடி நீர் நிலைத்திருக்கோ, கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கோ, கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவோ, நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவேவோ, நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியே,
பொங்குதே. ஏசப்பா, எங்க உள்ளத்திலும் உம்முடைய அன்பு பொங்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் எங்களை கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் செய்வீராக. தேவையில்லாத காரியங்களை எங்க இருதயத்தை விட்டு எடுத்து போடுவீராக. தகப்பனே, அது தேவையில்லாத உறவுகளாய் இருக்கலாம், தேவையில்லாத செய்கைகளாய் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்வதை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நீர் எங்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவர். ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உமக்கு பிரியமாய் வணைந்து கொள்ளுவீராக. இந்த நாளுக்குரிய கிருபை இரக்கம் எங்களை மூடட்டும். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உங்க பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். எங்கள் எல்லைகளை உமது பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் வேலை ஸ்தலங்களை உமது பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தை உமது பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவி, ஆத்துமா, சரீரம் உம்முடையது. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அனுதினமும் வேதத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல கனி கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, நாங்க உம்மை தெரிந்து கொள்ளலப்பா, நீங்க தான் எங்களை தெரிந்து கொண்டீங்க. என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை நான் உங்களுக்கு பிதாவில நாமத்தினால கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. உங்க கனி, நீங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று எங்களோடு பேசினீரே அப்பா. நாங்களும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கனி கொடுக்கட்டும். அன்போடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, இச்சையடக்கத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரே, நீடிய பொறுமையோடு மற்றவர்களுக்கு தயவு காண்பிக்கிறவர்களாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருப்பீராக. அப்படி மாற்றுவீராக. ஏசப்பா, இந்த வேளையிலே எங்கள் தேசத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உங்க ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த இரத்தத்தை தேசத்தின் எல்லைகளிலே தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களோடு கூட இருந்து ஆளுகை செய்வீராக. தேசத்தை நீர் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதன்படியாகவே அவர்கள் நடத்த கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட பலவீனர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், வயோதிபத்தின் நிமித்தமாக வந்த பலவீனங்களாக இருக்கலாம். ஏசப்பா, கர்த்தர் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்கக்கூடிய பலனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. விசேஷமாக நாங்க சந்தோஷ்குமாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனுக்கு அந்த பிரைன் டியூமரை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவனுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. இதே போல சபைக்கு வந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவீராக. ஏசப்பா, போக்குவரத்துல இந்த நாளிலே அதிக தூரம் பிரயாணப்பட்டு போகலாம். அந்த நேரங்களிலே கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திற்கு சரியானபடி செல்ல அங்கும் கூட ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. எல்லா இருள்களையும் கர்த்தர் வெளிச்சமாக்கி கொடுப்பீராக. கர்த்தர் உம்முடைய பாதையிலே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, எங்க தேசத்திலே உண்மையாய் உத்தமமாய் வேலை செய்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஏசப்பா, ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. அவர்களது தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அவர்களுடைய ஊழியங்களிலே கர்த்தருடைய கரம் இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்போதும் கூட நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க. உங்களுக்கு உதவியாக நம்ம பெராக்கா ஏசிஏ திருச்சபையில் வருகிற எல்லா வீடியோக்களையும் கூட நீங்கள் பார்க்கலாம். இதை சர்ச் பண்ணணுன்னா நேற்றைய தினம் டேட் போட்டிங்கன்னா 15 ஸ்பேஸ் விட்டு 9 இயர் ஃபுல் இயர் போடுங்க. 2024 பெராக்கா ஏசிஏ சண்டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுடைய பாஸ்டரோட செய்தியை நீங்கள் அதில் கேட்கலாம். அதுவும் நீங்கள் வேதத்தை தியானிக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். நேற்றைய தினத்தில் நம்ம வெற்றி நிலைக்கணும் அப்படின்னா தாவீதை குறித்து சனகரிப்பெல்லாம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் எல்லாருக்கும்.